ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் டேஸ்ட்டான ஒரு நான்வெஜ் தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 1 கிலோ வெலை மீன் வாங்கியிருக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வெலை மீன் பேருக்கு தகுந்த மாதிரியே விலையும் அதிகம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மீன் குழம்பு செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டலாம். 15 பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கிறேன், இதையும் போட்டலாம். 1 கப் கருவேப்பிலை, 150 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இதையும் போட்டலாம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லாட்டினா பெரிய வெங்காயம் கூட போடலாம், உங்க விருப்பம் தான். சின்ன துண்டு இஞ்சி நச்சு வச்சிருக்கிறேன், இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமா. நல்லா பழுத்த தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதை போட்டலாம். தக்காளி நல்லா கொலைய வேகட்டுமா. இந்த குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டலாம். தக்காளியோடைய போட்டதுனால தக்காளி நல்லா வதங்கும் சீக்கிரமா. இந்த எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே 100 கிராம் புளி ஊற வச்சு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிறேன், இதை ஊற்றிடலாம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள்மா, இதை போட்டலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டலாம். நம்ம உப்பு ஏற்கனவே போட்டதுனால இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு உரப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ ஒரு 5 பச்சை மிளகாய் நடுவில் மட்டும் கீறி வச்சிருக்கிறேன், இதை போட்டலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இடையில எல்லாம் திறந்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வட்டும். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இடையில திறந்து இன்னும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ குழம்பு முக்கால்வாசி நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைம்லயே நம்ம மீனை போட்டாதான் மீன் நல்லா உள்ள நல்லா வெந்து நல்லா ஜூஸியா இருக்கும். இப்போ போட்டலாம். இப்போ மீன் எல்லாம் போட்டாச்சு. தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இடையில திறந்து லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சீங்கன்னா சாப்பாடு அதிகமாக செய்யணும். செய்தவங்களுக்கே மீன் குழம்பு இருக்காது, அவ்வளோ டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.